ஸோ அதனால அந்த 4 முக்கியமான இது ஏடிஎம்கள், திமுகவுடைய ஏடிஎம்களில் ஏற்கனவே செந்தில் பாலாஜி கை வச்சாச்சு. இப்பொழுது இவரை வைத்தாகிவிட்டது. அடுத்தது மூர்த்தி, இன்னும் சில கைதுகள். அதே போல் 3 அமைச்சர்கள், முக்கியமான அமைச்சர்கள், திரு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, பொன்முடி மற்றும் KKSSR ராமச்சந்திரன், இவங்க சொத்து குவிப்பு வழக்கில் அவங்க இப்போ ஃப்ராடாக க்ளோஸ் பண்ணது செல்லாதுன்னு சொல்லி ஹைகோர்ட் சொன்னதை எடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே வாங்கியிருக்காங்க. அதை எடுத்து அருண் அவர்கள் அடுத்த வாரம் அப்பீலுக்கு போகிறார். எனவே மிக விரைவில் ஒரு சில கைதுகள் நடக்கலாம். பட் இதை எல்லாத்த விட முக்கியமாக இன்னொன்று வேலை இருக்குது. எஃப்ஐஆர் இருந்தால் தான் இடி உள்ளே வரலாம். இப்போ நேத்தைக்கு ஏமாற்றம், மோசடி இந்த பிரிவுலெல்லாம் போட்டாங்கன்னா இடி உள்ளே வந்துடும், ப்ரெடிகேட் அஃபென்ஸு. நீங்கள் எங்கே போகணுன்னா அந்த தொடர்புள்ள இடத்துல தான் போகணும். இடி நினச்சா தொடர்புக்கு இருக்குங்கிற ஆதாரங்கள் இருந்தால் எங்கே வேணாலும் போகலாம். ஸோ இனிமேல் அவருடைய சட்டை காலரை அமித்ஷா எடுத்து பிடிப்பாரா?